தனி ஒருவன் படத்தை பார்த்துட்டு மைக் செட் பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி வந்து வயிற்றுல இவருக்கு வந்து மைக் செட் பண்ணிட்டாங்களாம். எப்படி உங்களுக்கு தெரியும் செட் பண்ணிருக்காங்கன்னு? இவங்களுக்கு வயிற்றுல இவங்களுக்கு என்ன நடக்குது? ஒரு நிமிஷம் இதுப்பா கேட்கட்டும். அது எப்படி நடக்குதுன்னா, நான் வந்து ஒன்று நினைக்கிறேன்னா அந்த இடத்துல அந்த சம்பவம் நடக்கும் மேடம். ஃபஸ்ட்டு அப்பா அம்மா இறந்த பிறகு அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, மேரேஜ் பண்ணி கொடுக்கணும். 2 பேர் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. வாடகை வீட்டில் இருக்கவங்க இந்த பசங்க ஃபேமிலியை ஒரு மேரேஜாக இருந்தால் அவங்க வாடகை கூட விடுறான்றாங்க. 3 பேராக தரமாட்டேன்றாங்க, வீடு கூட விட மாட்டேன்றாங்க. அதனால் வந்து இவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிற காரணம் என்ன ஆனான்னா, நம்ம 2 பொண்ணுங்களை கட்டி கொடுக்கணும்னா அக்கா தங்கச்சி எப்படி கட்டி கொடுக்க முடியும்ட்டு ஒரு அவருக்கு அவங்க அப்பா அம்மா சாவுக்கு நான் தோலை தட்டி சொல்கிறேன், 20,000 ரூபா கொடுத்து சாவு எடுத்து போட்டு வரேன், நீ எனக்கு பணம் தீர்த்தத்தில். உங்கள் அப்பா சாவுக்கு 18,000 ரூபா செலவு பண்ணேன், நியாயமாக தான் பண்ணுறேன், அநியாயம்லாம் பண்ண மாட்டேன், செலவு கூடாது, சின்சராக பண்ணுவேன். அது 2,000 கையில் கொடுத்துட்டு சாப்பிடுங்க 2,000 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சியை நான் கட்டி கொடுக்குறேன், நீ முடிஞ்சால் நீயும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்து மேக்கப் போட்டு கட்டி கொடுக்கலாம். நீங்கள் எப்போவுமே இந்த பணத்தை திருப்பி தர வேண்டியதே இல்லை எனக்கு. என்னோட முடிஞ்சுது என் ஒய்ஃபுடைய அக்கா பசங்க. ஏன்னா நீங்கள் எல்லா அந்த பக்கம் சொந்தக்காரர் இருக்காங்க, அப்பா கூட பிறந்தவங்க எல்லாமே இருக்கிறாங்க, யாருமே தலையிடலை. சரி, இப்போ எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்க அப்பா உங்கள்கிட்ட என்னெல்லாம் சொல்லுவாரு? எனக்கா மேடம், வீட்டில் அக்கா தங்கச்சி இருக்காங்கடா, வெளில சுத்தாத 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுறான்னு. அதுக்கப்புறம் வேறு எதுவும் சொல்ல மாட்டார் மேடம். அந்த அளவுக்குலாம் திட்டுவார், ட்ரிங்க்ஸ் பண்ணாலும் திட்டுவார், எதனா நான் பண்ணாலும் திட்டுவார். ஆனால் அவர் இறந்தது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் மேடம். அம்மா இருந்தது ரொம்ப கஷ்டம், அப்பா இருந்ததும் கஷ்டம். அவங்க வந்து எனக்கு கடவுள் மாதிரி மேடம். அந்த அளவுக்கு பார்த்தா 2 பேருமே. அப்பா இருந்து ₹1 பிரயோஜனம் கிடையாது, இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது, பேருக்கு அப்பா அவ்வளோதான். சும்மா பேருக்கு தான் அப்பா. நடு ரோட்டில் எதுவும் விட்டாரு, எல்லாத்தையும் சொந்த வீடு 3 வீடு சொந்த வீடு இருந்தது, வீடு எல்லாமே விற்று வச்சுட்டு போயிட்டாரு. விற்று எல்லாத்தையும் குடிச்சிட்டு வாடகை வீட்டில் உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. வாடகை ரோட்டில் விட்டுட்டு 3-4 வீடு சொந்த வீடு இருந்தது, அவரே சொந்தமாக ஒரு பில்டிங் கட்டினார், அதையும் சேர்த்து அப்படியே வித்துட்டாரு. அம்பத்தூர்ல வந்து வெளிவாத்துல இருந்து அம்பத்தூர்ல மாறும்போது அவரே கட்டினார். ஒரு அடி போட்டால் கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம். அது கூட மேடம் இப்போ உத்தார் வரணும் எல்லாமே இந்த பொண்ணை கட்டி கொடுக்க முடியாத அளவுக்குலாம் பார்த்தாங்க. அதாவது வசதி உள்ளவெல்லாம் ஓடி போகுது பொண்ணுங்க, இதுங்க யார் இருக்காங்க, அதாவது ஆகாய தாம்பரம்னு சொல்லுவாங்க கிராமத்தில், அதுக்கு வேறு பிடிக்காது, மேலேயும் சப்போர்ட் இருக்காது, அந்த மாதிரி நிற்குதுங்க இதுங்க. அந்த சப்போர்ட்லேயே நான் சொல்கிறேன், நான் இருக்கிற வரைக்கும் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்ல இடத்துல மேரேஜ் பண்ணி கண்டிப்பாக கொடுப்பேன். யாரையும் எதிர்பார்க்காதீங்க, தைரியமாக இருங்க, உழைச்சி சம்பாரிச்சு சோறு சாப்பிட்டுன்னு இருங்க. இவனுக்கு பல தடவை சொல்லுவேன், தோலை தட்டிட்டு போவேன். நான் எங்கள் அம்மா அப்பா சாகும்போது 1 மாதம், இந்த வெள்ளிக்கிழமை அம்மா இருந்தாலும் 4வது வெள்ளிக்கிழமை அப்பா இருந்தார். அப்போ எனக்கு ஒரு 22-23 வயசு தான். உன்னை விட சோதனை நான் பட்டேன்டா, உனக்காக நான் தோல் தட்டுறேன், எனக்கு யாரும் ஒரு ஆள் கூட தோல் தட்டல. என்னுடைய முயற்சியில் தான் எல்லாமே நான் வளர்ந்து மனுஷனாக இருந்து இவங்களுக்கும் அந்த அளவுக்கு இவ்வளோ ரூபாய் உதவி பண்ணிக்கிறேன்னா என்னுடைய உழைப்பு, இரவு மகள் நானும் கஷ்டப்படுறேன். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கீங்களா? அவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். ஒரு கல்யாணம் பண்ணுறதா இருக்கியா? எனக்கு பாப்பா வேணும். அது ஒரு விஷயம், அது பண்ணுவோம். அதை பற்றி நான் பேசுகிறேன். நீ இவரை கல்யாணம் பண்ணுறதா இருக்கியா? சரி, அது அப்புறம் யோசிப்போம். நான் வாக்கு கொடுத்துட்டேன் மேடம். இந்த குழந்தைய கொடுத்த உடனே அந்த 2 பிள்ளைங்களும் இவங்களுக்கும் யாரும் இல்லைன்னு சொன்னோடனே நான் வாக்கு கொடுத்தேன். சரிப்பா, இப்போ முதல்ல அவ குழந்தை வரட்டும், அதுக்கப்புறம் மற்ற விஷயம் யோசிப்போம். இப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸ்கிட்ட போனதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த குழந்தையோட பாதுகாப்பு தான் அவங்களுக்கு முக்கியம். இப்போ முதல்ல உங்கள் சர்டிஃபிகேட்டை வாங்கணும். அந்த ஜெர்மன்ஸ்டேருந்து அந்த நிறுவனத்துலேருந்து சர்டிஃபிகேட் வாங்கணும். சர்டிஃபிகேட் வாங்கிட்டு எங்களோட ரிப்போர்ட்டர்ஸ் உங்கள் கூட வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லைன்னா சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கோ வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்து அவங்களுக்கு உங்கள் மனநிலையை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க தான் முடிவெடுப்பாங்க, ஆனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஏன்னா சைல்டு வெல்ஃபேர் கமிட்டின்னு அதுக்கு தான் இருக்காங்க, குழந்தையோட நலனுக்காக தான் பார்க்கலாங்களே தவிர தாயையும் பிள்ளையும் பிரிக்கணும் அவங்க நினைக்கவே மாட்டாங்க. அவங்க யாரு கூடயும் ஜாயின் பண்ணி ஏமாத்தலாம் மாட்டாங்க. அவங்க பண்ணது எதுவும் வெளியே வரலையம்மா. யாரு பண்ணது? அவங்க குழந்தைய வாங்கி கொடுத்தது முழுக்க முழுக்க இவங்க பண்ண தப்பு தானம்மா. அவங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்கல சொல்றீங்களா? என்ன மாதிரி இன்னும் எத்தனை பிள்ளைங்களை ஏமாத்துவாங்கம்மா. அப்புறம் இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க தெரியுமாம்மா? என்ன பண்ணாங்க? எப்படியெல்லாம் பேசி ரயில்வே ஸ்டேஷன்ல எப்படிலாம் அசிங்கப்படுத்தினாங்க தெரியுமாம்மா? என்ன பண்ணாங்கம்மா? அங்க உள்ள ஒரு பசங்க கிட்ட எல்லாம் சொல்லி என் மேல கையை வைக்க வச்சு அங்க இருந்து ஓடி அந்த இவங்க கிட்ட சொல்லி அங்க ரோட்ல எல்லாம் எப்படி தெரியுமா அடிச்சாங்க என்ன. இதெல்லாம் போலீஸ்ட்ட சொன்னீங்களா?
எல்லாம் சொல்லியும் அவங்க கரெக்டாக தான் எல்லாம் இது பண்ணாங்க. ஆனால் சைல்ட் லைன்காரவங்க வந்த பிறகுதான் என்னாச்சுன்னே தெரியல. அவங்க பக்கம் பேசுகிற மாதிரியே தான் பேசுனாங்க. அப்படி பண்ண மாட்டாங்கம்மா, அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு தான் பண்ணாங்க. உங்களுக்கு குழந்தை வாங்கி தந்துடுறாங்க. லாஸ்ட் முடிவா சொன்னாங்க, நீங்க சர்டிஃபிகேட் கண்டிப்பா வாங்கிட்டு, நாங்க எதுவும் பண்ண முடியாது. சர்டிஃபிகேட் இருந்தா நம்ம எது வேணா பண்ணலாம். இது எந்த ரயில்வே ஸ்டேஷனுமா, எந்த ஊரு? நாகர்கோவில் ஸ்டேஷன். நாகர்கோவில் அந்த ஸ்டேஷன். எஸ்ஐ சார் என்ன கடைசியை கூட்டு பேசுறப்பையும் சொன்னாரு, அவங்க மேலதான் முழுக்க தப்பு இருக்கு. ஒண்ணு ஏமாத்தி குழந்தைய உனக்கு உங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க, இன்னொன்னு ரொம்ப மிரட்டி இருக்காங்க. அதுக்கு குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துருவாங்க, நீ கவலைப்படாத, அவங்களுக்கு சேர வேண்டிய என்ன பண்ணணுமோ பண்ணலாம் அப்படின்ட்டு தான் சொன்னாங்க. ஆனா சைல்ட் லைன்காரவங்க வந்த பிறகுதான் எல்லா தப்பும் நாம் தான் கொடுத்த மாதிரியே பேசினாங்க. அவங்க சைல்ட் லைன் கமிட்டி வந்து அவங்க வந்து குழந்தையோட நலனா மட்டும்தான் பார்ப்பாங்க. உங்ககிட்டேருந்து குழந்தைய பிரிக்கணும்னு பார்க்கவே மாட்டாங்க. குழந்தைங்களுக்காக மட்டும்தான் அவங்க இருக்காங்க, அந்த கமிட்டியே இருக்கு. ஸோ அதனால நீ அவங்கள தப்பாக பேசக்கூடாது, தப்பாக பார்க்கக்கூடாது. ஓகேயா? உனக்கு புரிஞ்சிருக்காது, அவங்க சொன்னது கரெக்டாக நீ புரிஞ்சுட்டு இருக்க மாட்ட. அது நம்ம ஆளுங்க கூட வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை உனக்கு புரியும்படி சொல்லி கொடுப்பாங்க. ஓகேயா? அண்ட் உனக்கு சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ அவங்க பண்ணுவாங்க. சரியா? தைரியமாயிரு. அதுக்கப்புறம் அவரை நம்புறியா? நீ நம்புறியா? குழந்தைனால தான் நீ அவரோட சண்டை போட்டியா? சரி, குழந்தை உங்ககிட்ட வந்து சேர்ந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீ அவரை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறியா? நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு எந்த இதுவும் வரக்கூடாது. ஆனால் அவங்க வீட்டில் அவங்க அம்மா இதெல்லாம் பார்த்துக்கிட்டதுக்கு என்ன நல்லா பார்த்துக்குவாங்க. பார்த்துங்க இல்லையா? தெரியும் இல்லையா? தம்பி, அவங்களுக்கு ஏற்கனவே 3 குழந்தை இருக்குது. நீங்கள் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் இன்னும் குழந்தைங்க பெற்றுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணுவீங்களா? இல்லை, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், வேற குழந்தைங்க இல்லாமல் இருந்தாலும் நான் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டேன். இல்லைம்மா, மறுபடியும் ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு அவளை கட்டாயப்படுத்துவீங்களா? மாட்டீங்க. அது வந்து வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ தெரியாது. இல்லை, நான் வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் மேடம், எப்படின்னா இந்த குழந்தைய கொடுத்தாலும் நமக்கு 2 குழந்தைங்க இருக்கு, ராஜா மாதிரி வளர்த்துக்கலாம். இப்பெல்லாம் சொல்லுவீங்க, நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்தா இந்த 3 குழந்தைங்களோட கதி என்னது? அப்படி இல்லை மேடம், அப்படி நீங்க வேற அவங்க பாப்பாங்கன்னு நீங்க கேட்டு பாருங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அந்த 4 மாசம் முதல்ல குழந்தை வரட்டும், அதுக்கப்புறம் நீங்க ஒரு தெளிவா ஒரு முடிவு எடுங்க. சரியா? சரி, இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்து நியோலின் மேரி, அவங்க வந்து சைல்ட் ஹெல்ப்லைன் போர்டில் இருக்காங்க. அவங்கள்ட்ட பேச போகிறோம். இந்த பொண்ணுக்கு குழந்தைய மீட்டு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும், எதனால குழந்தைய அவங்க பாதுகாப்பில் வச்சுருக்காங்க, இந்த விவரம் எல்லாம் தெரியறதுக்கு நம்ம அவங்கள்ட்ட பேசுவோம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம். நீங்கள் உங்களை கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க முடியுமா? என்னுடைய பேர் வந்து நொய்லிந்தர். நான் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில இருக்கிறேன். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா லைன்ல வந்ததுக்கு. இப்போ இங்க ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவளுக்கு 3 குழந்தைங்க, ஒரு பெரிய 2 ஆம்பளை பசங்க வந்து ஹாஸ்டல்ல இருந்து படிக்கிறாங்க. இந்த பொண்ணை வந்து ஒரு தொட்டில் திட்டத்துல வந்து ஒரு ஹோம்ல கான்வென்ட்ல படிச்சு பெரியவளாகி கல்யாணம் பண்ணி அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சு அப்படிதான் அவள் டிராவல் இருந்திருக்கு. இப்போ 3ஆவது அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. ஹஸ்பண்ட் சரியில்லை, ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிடுறாரு. ஐ திங்க் ஹோம்ல வந்து கான்வென்ட்ல வந்து சிஸ்டர்ஸோட சின்ன பிரச்சனையா இருது. அவங்க வந்து சரி நீ உன்னோட வேலையை பார்த்துக்கோ, எவ்வளோ நாள் தான் நாங்களும் பார்த்துட்டு இருக்கிறது ஏதோ சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இவ கோவிச்சுட்டு குழந்தைய எடுத்துட்டு வெளியே வந்திருக்கா. வெளியே வந்தவ நாகர்கோவில் ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்து இருந்திருக்கா. என்ன பண்ணணும்னு தெரியாம குழந்தைய வச்சுட்டு உட்கார்ந்து இருந்திருக்கா. அங்க வேலை செய்யறது, கிளீன் பண்ணுறது ஒரு அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வேலை கொடுக்கணுங்கிறதுக்காக குழந்தைய வந்து அவங்க தங்கச்சி, குழந்தை இல்லாத தங்கச்சிக்கு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. 10 நாள் இந்த அம்மா எப்படியோ பிடிச்சி நின்றுட்டாங்க. ஆனா அந்த 10 நாள்ல குழந்தைய பிரிஞ்சு அவங்களால இருக்க முடியல. குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்திருக்கா, குழந்தை இல்லையா, அவளால இருக்க முடியல. அந்த விஷயத்துல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. ஆனா அந்த அம்மா குழந்தைய திரும்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. நான் என்ன பண்ணாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, உனக்கு யாரும் இல்லைன்னு இந்த பொண்ணை சொல்லியிருக்காங்க.